அனைவருக்கும் வணக்கம். எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களை ரவுடிகளை உருவாக்குறாரு, பொறுக்கிகளை உருவாக்குறாருன்னு ஒரு அவதூறு சொன்னாங்க. அவர் காரை வழிமறித்து பைக்கில் போன ஒரு நபர் பிரச்சனை பண்ணுறாரு. அதை இவங்க தான் அவரை பிடிச்சி அடித்தாங்க அப்படின்லாம் கலவரம் பண்ணாங்க அப்படின்லாம் ஒரு அவதூறு பேசுனாங்க. இடையில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆச்சு. அதில் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை தலைவர் திருமாவளவன் அவதூறு சொன்ன யாரும் எல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி அமைதியாகிட்டாங்க. அவரை ஒரு அடி அடித்தா 2 அடி அடிக்க மாட்டோம்லாம் பேசுனாங்க. அவர் யாரையும் அடிக்கணும் பிடிக்கணும்லாம் சொல்ல மாட்டார். யாருக்கும் அடிமையாக இருக்காதா, அடங்கி போகாதா, மனிதர் எல்லோரும் சமம், எவனுக்கும் எவனும் அடிமை கிடையாதுன்னு தலைவர் அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் கலவரத்தை தூண்டுற கிடையாது. கலவரத்தை தூண்டுறவங்க தான் அடிக்கணும் பிடிக்கணும்னு பேசுவாங்க. அவர் அப்படி பேசுகிற ஆளும் கிடையாது. அடங்கும் பாருன்னு சொல்கிறது ஆதிக்கத்துக்கு எதிராக அடங்காத எதிர்த்து நின்று கேள்வின்னு சொல்கிறது தான். அவர் சொன்ன விஷயத்தை புரிஞ்சிக்காமல் அவர் அவதூறு பேசுகிறது. அதாவது திமுக கூட்டணியில் அவர் ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்கார். அவரோட வாக்கு வங்கி இருக்குது. அவர் கட்சி வாக்கு வங்கி விடுதலை சிறுத்தைகள். அதை சிதைச்சா கலைச்சி விடணும். எப்படியாவது திமுகையும் கூட்டணி கலைச்சி விட்ட மாதிரி இருக்கும் அந்த வாக்கு வங்கி. அப்படி தமிழ்நாட்டில் ஈஸியாக ஆட்சி பிடிச்சலான்னு சங்கிகள் நினைப்பாங்க. அதனால் அவரை பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க. திமுகவும் பலவீனப்படுத்திடலாம் நினைக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவனை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் பலவீனப்படுத்துகிற தலைவரும் கிடையாது. அவர் ஒரு கொள்கையோடு நிறைய தொண்டர்களை உருவாக்கி வச்சுருக்காரு. அவர் தொண்டர்கள் என்றைக்குமே கொள்கையோடு தான் இருப்பாங்க. தலித் மக்கள் வாக்கிலேயே கொள்கை இல்லாதவன் தான் அவரை கூட அவதூறு பேசுவான். ஆனால் கொள்கையோட அம்பேத்கர் கொள்கை, பெரியார் கொள்கையில், தமிழர் தேசிய கொள்கையில் இருக்கிற அவர் ஜாதி ஒழிப்பு கொள்கையில் இருக்க அவரை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. முக்கியமாக சங்கிகளால், மறுபடியும் சொல்கிற சங்கிகளால் அண்ணன் திருமாவளவன் பலவீனப்படுத்த முடியவே முடியாது.